இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 1.3ல் செகண்ட் சம் கொஷின் பாருங்கள். இல்லாட்டி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 3, 4, 6, 8ன்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிட்டர்மைன் வெதர் த ரிலேஷன் ஒரு ஆர் அப்படிங்கிற ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி இருக்குதுன்னா ஸ்மால் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ். நல்லா கவனிக்கணும். ஸ்மால் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே அப்போ ஸ்மால் எக்ஸ்னால் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ் தான். ஸ்மால் எக்ஸ் இன் கேபிட்டல் எக்ஸ். கேபிட்டல் எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஸ்மால் எக்ஸாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸு என்னென்னு கொடுத்துட்டாங்க 3, 4, 6, 8. இதை வச்சு எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ரிலேஷன் கிடச்சிரும். இப்போ இந்த ரிலேஷனை வச்சு நம்ம எக்ஸுக்கும் எண்ணுக்கும் ஆரோ டயக்ராம் வரைஞ்சி இது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லணும். ஓகேவா? இதுதான் கொஸ்டின். ஓகே, டிட்டர்மைன் வெதர் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என். ஓகே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, 4, 6, 8. இதில் வந்து ஸ்மால் எக்ஸ் வந்து இன் கேபிட்டல் எக்ஸ். ஓகே, ஸோ ஸ்மால் எக்ஸ் என்னதான் வரும்? 3, 4, 6, 8 தான் வரும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1. ஸோ இதில் வந்து எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 3 3s are 9 plus 1 is equal to 10. So relation is first 3, 10. Then x is equal to 4. So f of x எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? 4 square plus 1. So 4 into 4, 16 plus 1 is equal to 17. So 4, 17. Then x is equal to 6. So how to find out? 6 square plus 1. So 6 into 6, 36 plus 1 is equal to 37. So the answer is 6, 37. And the last one, x is equal to 8. So f of x equal to 8 squared plus 1. So 8 into 8, 64 plus 1 is equal to 65. So the answer is 8, 65. So now we find out the relation R is equal to, how to write? 3, 10. 4, 17, 6, 37 and 8, 65. This is we can write. Okay. Now we prove that from x to n is a function or not. So we can write x and n. What is mean x? So x வந்து நம்ம இதில் எழுதிக்கலாம். xல உள்ள வேல்யூலாம் எழுதணும், அவ்வளோதான். ஸோ 3 எழுதுகிறோம், 4 எழுதுகிறோம், 6 எழுதுகிறோம், 8 எழுதுகிறோம். அதே மாதிரி n அப்படிங்கிறது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து அது வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எழுதிக்கிட்டே இருக்கலாம். பட் இங்கே வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா 65 வரை தேவைப்படுது. பட் 65 வரை நம்ம இங்கே எழுத முடியாதுங்கனால ஃபஸ்ட்டு 1 .10 .17 .37 .65 இப்படி போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஆரோ டயக்ராம் வரையலாம். 3க்கு என்னது 10, 4க்கு 17, 6க்கு 37, 8க்கு 65. ஸோ ஒரு ஆரோ டயக்ராமாவது போகணும் எக்ஸ்லேருந்து எண்ணுக்கு. அப்படி போச்சுனாலே அது என்னது தான்? ஃபங்க்ஷன் தான். ஸோ எக்ஸை பொறுத்து என்னங்கிறது திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்கல. போன சம்ல மாதிரி டொமைன் ரேஞ்சு, கோடொமைன் அந்த மாதிரி எதுவும் கேட்டுக்கல. இங்கே வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.